வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கல்கி திரைப்படத்தில் வந்தால் டாட்டக்கரா அப்படிங்கிற இந்த ஒரு சாங்கினுடைய லிரிக்ஸ் தான் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு சாங் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரபாஸ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் அந்த காஞ்சி போன நிலத்தில் தான் வாழ்ந்துட்டுருப்பாரு. ஸோ அந்த நிலத்தில் தண்ணி இருக்காது, காசுக்கு பஞ்சம், எல்லாத்துக்குமே பஞ்சமாக இருக்கும். அப்படிப்பட்ட நம்ம பிரபாஸ் அவர்கள் வந்துட்டு எப்படியாச்சும் காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராகவே ஆசையாகவே இருப்பார். பட் அப்படி இருக்கிறப்போ காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகணும்னா குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்தா தான் போக முடியும். அவ்வளோ காசு நம்ம ஆள்கிட்ட இருக்காது. ஆனால் யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய தோழியின் உதவி மூலமாக வந்துட்டு அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே அவர் போவார். திருட்டுத்தனமாக வந்துட்டு அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே வருவார். அப்படி வந்தவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிசயங்களை எல்லாம் பார்த்து எப்படி பூரிச்சு போய் நிற்கிறாரு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். சரி வாங்க நண்பர்களே, இந்த பாட்டினோட லிரிக்ஸை பிரேக் டவுன் பண்ணிடுவோம். நான் தான் உங்கள் முருகன். Thank you, Your Honor. Thank you. ஸோ இந்த லிரிக்ஸ் வந்துட்டு என்னால் கரெக்டாக கேட்ச் பண்ண முடியல. மாயமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. பட் சரியாக காதில் வந்து விழுகலை அந்த வார்த்தைகள். அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, இதனுடைய தெலுங்கு வெர்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய லிரிக்ஸ்க்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது ஒரு மாயாஜால உலகம் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு லைன்ஸ்க்கான அர்த்தம். ரெண்டாவது லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, காற்றிலே கனாக்களும் பாடுமே அப்படின்னு சொல்லிட்டு இடம் பெற்றிருக்கும். அதாவது இவ்வளோ நாள் அவர் நினச்ச கனவு அது வந்துட்டு இப்போ காற்றுல மதந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வரணும், இதெல்லாம் பார்க்கணும் தான் அவர் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருப்பாரு. அந்த கனவெல்லாம் பழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க. என்னமே வண்ண கிண்ணமாகுதே வாய் மூடி நிற்கிறேனே. அடுத்து என்னமே வண்ண கிண்ணமாகுதே வாய் மூடி நிற்கிறேனேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இவ்வளோ நாள் அவர் நினச்ச எண்ணங்கள், அதாவது எப்படியாவது காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்துடணும்னு அவர் நினச்சிருப்பார்ல, அந்த எண்ணங்கள் எல்லாம் இப்போ அவர் கையில் ஒரு கிண்ணமாக மாறி நிற்குது. அவர் நினச்சதெல்லாம் இப்போ அவருடைய கைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அழகை, இவ்வளோ அழகான இந்த காம்ப்ளெக்ஸை பார்த்து வாய் மூடி நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாரு. ராஜா நானாகவே தோணவே தேரிலே ஏறி கால வைக்கிறேனே. ராஜா நானாகவே தோணுதே, தேரிலே ஏறி காலை வைக்கிறேனே அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸு. அதாவது இப்போ அவர் தான் ராஜா மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் மேலே நான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அந்த ராஜா வந்துட்டு எப்படியுமே தேரில் தானே போவார். ஸோ இப்போ நான் ராஜா ஆகிட்டேன், அப்படியே தேரில் ஏறி போயிட்டு இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பாதைக்குள் போதை உண்டா, பதப்பதக்கும் நெஞ்சே இந்த பாதைக்குள் போதை உண்டா. அதாவது இந்த விஷயங்களெல்லாம் பார்த்து அப்படியே பதப்பதச்சு போய் நிற்கிறாரு. இவ்வளோ அழகான ஒரு வேர்ல்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்து நிற்கிறாரு. எவ்வளவோ போதைகள் இந்த உலகத்தில் இருந்தாலுமே இந்த அழகை பார்த்து அப்படியே அசந்து நிற்கிறனே, இதுவுமே ஒரு போதை தான் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாரு. காலமே வந்து கை குலுக்குதே என் சொர்க்கம் பக்கமாச்சோ. காலமே வந்து கை குலுக்குதே என் சொர்க்கம் பக்கமாச்சோங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவ்வளோ காலமாக எப்படியாச்சும் வந்துட்டு நான் காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்துடணும்னு நினச்ச இவருடைய ஆசை இப்போ நிறைவேறிடுச்சு. அந்த காலமே வந்துட்டு இவர்கிட்ட வந்து கை குலுக்குனா எப்படி இருக்கும், இனிமே நீ தாண்டா எல்லாம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் தான் இப்போ நம்ம ஆளுக்கு இருக்குது. அதே மாதிரி தன்னுடைய சொர்க்கம் பக்கமாச்சோ, இதைத்தான் அவர் சொர்க்கமாகவே நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா அவங்க வாழ்ந்த நிலம் அந்த மாதிரி பயங்கரமாக கடன் வாங்கி வச்சிருப்பாரு. அப்புறம் வந்துட்டு அங்கே தண்ணீர் பஞ்சமாக இருக்கும். இப்படியே வாழ்ந்துட்டு அந்த பாலைவனத்திலே வாழ்ந்து கிடந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்கு வந்தக்கப்புறமா இதுதான் தன்னுடைய சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நண்பர்களே, இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணும். என்னன்னா, இந்த திரைப்படம் ஃபியூச்சரில், அதாவது 2898 அப்படிங்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் நடக்குது. அப்போது இந்த நார்மல் வேர்ல்டு அவங்களுக்கு அது சொர்க்கமாக தெரியுதுன்னா, நம்ம வாழ்கிற வேர்ல்டு இப்போ நமக்கு சொர்க்கம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்த உலகத்தில் மாசுபடுத்திட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உலகத்தை மதிக்காமல், அந்த இயற்கையை மதிக்காமல் எவ்வளவோ அசம்பாவிதங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் இந்த நார்மல் வேர்ல்டே சொர்க்கமாக மாறி நிற்குது பாருங்க. ஸோ அதனால் இப்போ இருந்தே நம்ம உலகத்தை நாம தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். கண் பார்க்கும் காட்சியை அல்லவா தள்ளவா மூச்சு மேலும் கீழுமாச்சோ. கண் பார்க்கும் காட்சியை அல்லவா தள்ளவா மூச்சு மேலும் கீழுமாச்சோன்னு சொல்லியிருப்பாரு. அதாவது கண் பார்க்குற காட்சி அப்படியே அள்ளி அணைச்சிக்கணும் போல எனக்கு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பித்து பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அள்ளி அணைக்கணும் போல இருக்குன்னு சொல்கிறப்பவே அந்த கடல் தண்ணியை அள்ளி தன்னுடைய முகத்தில் பூசிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதாவது கங்கை நதியே வத்தி போயிருக்கக்கூடிய அந்த காலகட்டம், வறண்ட பூமி, தண்ணிக்கு அவ்வளோ பஞ்சம். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருந்து இப்போ கண்ணு முன்னாடி அவ்வளோ தண்ணி இருக்குது. கடலில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு நம்ம ஆள்.
அப்படியே அந்த தண்ணியவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அமிர்தம் மாதிரி பார்த்து எடுத்து அப்படியே முகத்தில் பூசிக்கிறாரு. அதாவது தான் பார்க்குற காட்சியை நம்பவே முடியல, அதை அள்ளி அப்படியே அணைச்சிக்கணும். அதே மாதிரி தனக்கு மூச்சு வந்து மேலும் கீழும் போயிட்டு வருது, ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பினஸ்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அப்படியே எடுத்து குடிப்பா இருப்பாருங்க. அது ஆக்சுவலாக கடல் தண்ணி, அது உப்பு தண்ணியாக இருந்தாலுமே தண்ணிக்கே வக்கில்லாமல் இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப உப்பு தண்ணியாவது எந்த தண்ணியாவது எதை வேணால் எடுத்து குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு தோணும். ஸோ தண்ணி கிடைச்சதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்துட்டு குடிச்சும் பாப்பா இருப்பாருங்க. அதெல்லாம் அல்டிமேட்டான ஒரு டீட்டெயில் அப்படின்னே சொல்லலாம். இந்த சின்ன பொய்யில் யாரும் பார்க்காம நான் வாழவா. அப்புறம் இந்த சின்ன பொய்யை பார்க்காமல் நான் வாழவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக இது வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன இடம் தான். அந்த இடத்துல வந்துட்டு குறிப்பிட்ட மக்கள் தான் வசிக்க முடியுங்கிற மாதிரி இந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு சின்ன இடம் தான் ஒரு சின்ன ஒரு பொய் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரியல் வேர்ல்டே வேற மாதிரி இருக்கும் அந்த உலகத்தில். அப்படி இருக்கிறப்ப இது ஒரு பொய்யான உலகம் தான். அப்படிப்பட்ட இந்த பொய்யான உலகத்தை பார்க்காம யாராவது வாழ்வாங்களா? அப்படி வாழ்றவங்கதான் ஒரு வாழ்க்கையே இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மண் தொட்டு கண் முழிச்ச காரணத்தை பார்க்கிறேன்னா, இதுதான் என்னுடைய ஃபேவரட்டான லிரிக்ஸு. மண் தொட்டு கண் முழிச்ச காரணத்தை பார்க்குறேன்னா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது பிறந்ததுக்கான காரணத்தையே நான் இப்போ தாண்டா பார்க்குறேன். இவ்வளோ நாள் நான் பிறந்தது எதுக்கு பிறந்தேன், ஏன் பிறந்தனே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ தாண்டா ஏன் பிறந்தேன்னே எனக்கு தெரியுதுங்கிற மாதிரி சொல்கிறாரு பாருங்க. மண் தொட்டு கண் முழிச்ச காரணத்தை பார்க்குறேன்னா எவ்வளோ அழகான லிரிக்ஸுங்க. அப்புறம் அவங்க அப்படியே அந்த மியூசியம்குள்ளே, அது மியூசியமாக என்னன்னு தெரில, அதுக்குள்ளே அப்படியே நடந்து போகிறப்ப நம்ம தி அவர்களுடைய வாய்ஸ் அப்படியே பேக்ரவுண்டில் வரும் பாருங்க, அப்படியே உருக்கிரும். என் இன்பம் இன்பம் இன்னும் எந்த தூரம், என் இன்பம் இன்பம் இன்னும் என்ன தூரம்னு கேட்குறாரு. அதாவது இவ்வளோ நாள் தூரமாக இருந்த அந்த இன்பத்தை விட்டு நான் தூரமாக விலகி இருந்தேன், இப்போ அந்த தூரத்தையும் நான் கடந்து வந்துட்டேன், அவ்வளோதான், இப்போ நான் அந்த இன்பத்தை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு கோட்டைக்குள்ள கோடி கோடி தாகம், ஒரு கோட்டைக்குள்ளே கோடி கோடி தாகம். அதாவது வந்துட்டு அந்த சிம்பிளாக இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ், அந்த சின்ன ஒரு கோட்டை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்த்து மெய்சிலிர்த்து போகிறாரு. தன்னுடைய தாகத்துக்கும் தன்னுடைய பசிக்கும் வந்துட்டு ஒரு தீனி தான் இந்த இடம் அப்படிங்கிற மாதிரி அதை வர்ணிக்கிறாரு. இதை கொண்டு போக என்ன இழக்கணும் கொஞ்சம் கொஞ்சம், இதை கொண்டு போக என்ன இலக்கணும் கொஞ்சம். அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான லிரிக்ஸுங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்னா, அதாவது இந்த ஒரு உலகத்தில் நான் வாழ்கிறதுக்கு என்னத்தங்க இலக்கணும், எதை வேணால் நான் இழக்க தயாராக இருக்கேன். என்னுடைய நேரத்தை இழக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், என்னுடைய செல்வத்தை இழக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். என்ன நல்ல விஷயத்தையெல்லாம் இழக்க முடியுமோ எல்லாத்தையும் இழந்துட்டானா கூட எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதும், இந்த காம்ப்ளெக்ஸில் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு நம்ம பிரபாஸ் அவர்கள். என் வருங்காலம் என் மீது பூ போடும், என் வருங்காலம் என் மீது பூ போடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமும் நான் இங்கே வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னா, என்னுடைய ஃப்யூச்சர்லாம் இங்கே போச்சு அப்படின்னா, அந்த வருங்காலம் அந்த ஃப்யூச்சரை என் மேலே பூ போட்ட மாதிரி ஆயிரும். அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு இன்னைக்கு புத்தம் புது பூமி எனக்காகும், இன்னைக்கு புத்தம் புது பூமி எனக்கா அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க அங்கேருந்து போகிறாங்க. ஏன்னா திருட்டுத்தனமாக தான் அங்கே வந்திருக்காரு. அங்கே வரணுன்னா வந்துட்டு $1 million ஏதோ கொடுத்தா தான் உள்ளே விடுவாங்க. ஆனால் திருட்டுத்தனமாக அங்கே வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ஒரு நாள் இந்த பூமி எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக அந்த ஒரு டேவை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவரை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஸோ இப்படி வந்துட்டு ஒரு உலகத்தை நார்மலாக நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டை எந்த அளவுக்கு ஒருத்தன் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சூப்பராகவே இந்த பாட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வேர்ல்டே அவங்களுக்கெல்லாம் ஒரு சொர்க்கமாக ஒரு கனவாக மாறிடுது அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயமா தாங்க இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி வேறு எந்த பாடல்களுக்கெல்லாம் லிரிக்ஸ் பிரேக் டவுன் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.